கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க சார். அதாவது முதல்வர் அலுவலகத்தில் முதல்வரை காண்பதற்காக மனு கொடுக்க நீண்ட நேரம் மக்கள் காத்திருக்கிறார்கள். அதாவது மக்களுக்காக தான் நம்ம ஆட்சிக்கே வந்தோம், மக்களுக்கு ஒரு சின்ன துன்பம் கூட கொடுக்கக்கூடாதுன்னு பேசிய தாவேகாவினுடைய ஆட்சியில் மக்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட காலம் காத்திருந்து ஒரு மனு கொடுக்க காத்திருக்க வேண்டிய அவல்நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் என்ன பதில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்குது சார். அதாவது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முதல்வர் நிறைய வெளியில் பேசுகிறாரு. மக்கள் ஊழல்னா சொல்லுங்கள், ஊழலை ஒழிப்போம், அதிகாரிகள் தவறு செய்தால் அதை தடுப்போம், இதெல்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் நடைமுறையில் எப்படி அதாவது நல்ல விஷயங்கள். இப்போ இப்போ விளம்பரங்கள்லாம் கூட பண்ணுறாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் ஊழல்னால் நீங்கள் உடனடியாக இந்த நம்பரில் கூப்பிடுங்க. அதாவது இப்படி ஒரு முறையை ஏற்படுத்துவதை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயம் பல சமயங்களில் இந்த மாதிரி தான் பதிவுத்துறையில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது பதிவுத்துறையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டே அதை நேரம் வராமையே பதிவு பண்ணலாம். அதுக்கு அது ஏதோ ஒரு ஸ்டார் என்னமோ ஏதோ ஒரு பேர் ஒன்று போட்டு அதில் போட்டு இந்த நம்பர்னு போடுவாங்க. அந்த நம்பரில் போட்டிங்கன்னா அந்த நம்பருக்கே போகாது. அந்த நம்பரில் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க, இல்லை அந்த நம்பர் ரீச் ஆகாது. அப்போ என்ன அர்த்தம்னா ஆன்லைன்லேயே பதிவு பண்ணலாம். ஆன்லைனில் போட்டிங்கன்னா அந்த ஆன்லைன் சைட்டு சர்வர் டவுன்னே வரும். இது ஏதோ எதேச்சியாக நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் நடக்கலாம். எப்போ பார்த்தாலும் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? நேரில் வரணும். நேரில் வந்தால் தான் லஞ்சம் வாங்க முடியும். இப்படி ஒரு அதாவது அறிவிப்பு வேறு, சொல் வேறு, செயல் வேறு. இது திமுக ஆட்சியில் பல விஷயங்களை நம்ம அனுபவித்தது. அப்போது நம்ம விஜய் ஆட்சியை குறை சொல்லணும்னு நினச்சி சொல்லலை. இப்படி இவங்க சொல்கிறதும் சொல்லோடு நின்று விடக்கூடாது, செயல்முறையில் முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிற கவலையும் ஆர்வமும் நமக்கு உள்ளது. ஏன்னா நம்முடைய அனுபவம் அப்படி. நாங்கள் அப்படி இல்லை, கரெக்டு. அதை எப்படி நீங்கள் நடத்தி காமிச்சாதான் நம்புவோம். சொல்லை வைத்து நம்புவதாக இருந்தால் ஏற்கனவே திமுக அதிமுக ஆட்சிகளில் அவர்கள் சொன்னதையெல்லாம் நம்பி நாங்கள் ஏமாந்திருக்கிறோம், அந்த அனுபவத்தின் பிரகாரம் இப்படி தான் அரசியல்வாதி பேசுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குது. அதை மாற்றம் என்ற முறையில் நீங்கள் கொண்டு வந்தால் மாற்றம் சொல்லில் மட்டுமல்ல செய்கையிலும் செயல்பாட்டிலும் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா தினமும் முதல்வர் அலுவலகத்தில், இத்தனைக்கு அவங்களாம் முதல்வரை நேராக பார்க்க போகிறது இல்லை, முதல்வர் அலுவலகத்தில் தனி அலுவலகம்னு ஒன்று இருக்குது. அந்த அலுவலகத்தில் ஒரு இது கொடுக்குறாங்க, மனு கொண்டு போய் கொடுப்போம். அதே பட்டா வரலன்னு கொடுப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கொடுப்பாங்க, ஏதாவது வீடு பக்கத்து வீட்டோட பிரச்சனை, பலவிதமான மக்களுக்கு ஏதாவது குடிநீர் வரல, ரோடு போடலை, எங்கள் இதில் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் சில சமயம் அது சின்ன பிரச்சனையாக இருக்கும். ஆனால் வருஷ கணக்கில் குடிநீர் ஒரு கிராமத்திற்கு வராமலேயே 10 வருஷமாக இருக்கும். எத்தனை எம்எல்ஏ வந்தாலும், எந்த கட்சி எம்எல்ஏ வந்தாலும் அது சொல்லுவாங்களே தவிர தேர்தல் சமயத்தில் சொல்லுவாங்க, அப்புறம் ஆனால் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரி அவர்கள் வரும்பொழுது காலையில் 8 மணிக்கே நிற்கிறாங்க, மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு தான் அவங்களால யார் முதல்வர் பார்க்கல, முதல்வருடைய அலுவலக ஊழியர்களை பார்த்து அந்த மனுவை கொடுப்பதற்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. வெயிலில் நிற்கிறாங்க. ஷெட்டுக்கிட்டு ஒன்றும் கிடையாது. இதில் பெண்கள் இருக்காங்க, முதியவர்கள் இருக்காங்க, குழந்தைகளுடன் வருபவர்கள் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இதை இது ஒரு பிரச்சனை. ஏன் ஒரு அழகாக அங்கே செக்ரட்டேரியட்டில் கோட்டையில் இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு அங்கே சேர்கள்லாம் போட்டு வருபவர்களை வரிசையாக உட்கார வைத்து, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் 1000 பேர் வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 500 பேர் வந்துட்டாங்களா நிறுத்திடுங்க, இன்றைக்கி அவ்வளோதான், இல்லை அதுக்கப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு வாங்க, ஏதோ ஒன்று ஒரு டோக்கன் கொடுங்க. இந்த வரிசையாக ஒரு 10 கவுண்டர் ஓப்பன் பண்ணுங்கள், 10 12 20 எவ்வளவோ உதவியாளர்களை வைத்து வாங்கி அவங்களுடைய மனுவை வாங்கி கொண்டு அதற்கு ஒரு ரசீது போட்டு கம்ப்யூட்டரில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பின்னால் எந்த துறைக்கு அனுப்பணும் அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இப்படி செய்தால் அவர்கள் வெயிலில் நிற்க வேண்டாம். இது ஒரு பக்கம், இதை செய்யலாமே. இதற்கு ஒன்றும் அப்படியே இருந்தாலும் எவ்வளோ நேரம், ஒரு 2 நாள் ஆகுமா 3 நாள் ஆகுமா, ஒரு ஷெட்டு ராத்திரியோட ராத்திரியாக கூட போடலாம். இது ஒன்று செய்யணும். முதல்வர் இதை ஏன் கவனிக்க அவருடைய அலுவலகத்திலே நடக்குது.
அவருடைய அலுவலகத்தில் கொடுப்பதென்றால் மக்கள் வந்து அவரிடமே கொடுப்பது போல் நினைத்து கொண்டு வருகிறார். உடனடி நடவடிக்கை எடுப்பாங்க. அது எல்லாமும் ஒரு முதல்வர் தனி மனிதர் பார்த்து செயல்படுவது என்பது இயல்பில் முடியாத காரியம். ஆனாலும் அங்கே போனால் ஒரு தீர்வு வருங்கிற அவனுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து இதை செய்யலாம். இன்னும் நாங்கள் வந்து என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதுகாப்பு காரணங்கள் கருதி அவங்க வந்து சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்க குடிநீர் எடுத்துகிட்டு வந்தால் ஒன்று குடித்து அவங்க போலீஸ்காரங்க தடுத்து அதை குடிச்சு பார்க்குறாங்களாம், இல்லை வர்றவங்களையே குடிச்சு காமிங்கன்னு சொல்கிறாங்களாம். ஏதோ ஆசிட் கீசிட் எடுத்துகிட்டு போய், அதாவது தற்காப்புக்கு, அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக சோதனை இந்த ஏர்போர்ட்லலாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி விமான நிலையங்கள். அப்புறம் இந்த விக்ஸ் இன்னேலர் இருக்குது பாருங்கள், சில பேருக்கு அந்த மூக்கடைப்பு இருந்தால் அது இல்லைன்னா அவனுக்கு வந்து அது பழக்கமாகிடும், அது இல்லைன்னா மூச்சு விட முடியாதுன்ற எண்ணம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்புறம் ஏதோ வந்து காலையில் போனால் மத்தியானம் ஆகுதுன்றதை கேள்விப்பட்டு சாப்பாடு வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் வாங்கி ஒரு ஓரமாக போட்டுறாங்க. உள்ளே போகும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, மனு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஏங்க அவங்க ஊர்லேருந்து எங்கே கள்ளக்குறிச்சியிலேருந்து வர்றான், விழுப்புரத்துலேருந்து வரான், கோயம்புத்தூர்லேருந்து வரான், கன்னியாகுமரியிலேருந்து வர்றான், அவன் ஒரு பேக் வைக்கிறதான் வச்சுருப்பான். இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கவுண்டர் போட்டு அங்கே வந்து இந்த மாதிரி அந்த லாக்கர் மாதிரி அந்த ஓப்பனாக வச்சு அவன் பேக் அங்கே வச்சு ஒரு டோக்கனை போட்டு, டோக்கன் நம்பர் 117 அவங்கள ஒரு வில்லை, அங்கே ஒரு வில்லை, அவன் திருப்பி வந்து அந்த வில்லையை கொடுத்தோன்னா, இது பல இடங்களில் வந்து இதெல்லாம் வைக்கலையா, அந்த கோயிலில் வாசலில் செருப்புகள் வைக்கிறார்கள், பல இடங்களில் வந்து பொருட்கள் வைக்கிறார்கள். இந்த மாதிரி வந்து ஏன் பண்ண முடியாது? அதுவும் தமிழ்நாட்டுடைய தலைவாசலாக இருக்கக்கூடிய சென்னையின் தலைவாசலாக இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இப்படி பண்ண முடியாதா? இருக்கும் இடத்துலையே நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு ஹாலில் ஏற்பாடு பண்ணலாம். இல்லைன்னா புதுசாக கூட ஒரு ஷெட்டு கட்டு, எவ்வளோ நேரம் ஆகிட போகுது, எவ்வளோ செலவாகிட போகுது, செய்யலாம். இந்த விக்ஸ் இன்னேலர்லாம் சரி, திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மலை மாதிரி குஞ்சு கிடக்கும். இப்போது நீங்கள் டியூன் பாஸ் கொண்டு வரீங்க, நான் இன்னேலர் கொண்டு வரேன், அவர் ஏதோ கொண்டு வராரு, எல்லாத்தையும் வாங்கி ஒரு பக்கமாக போட்டால் ஒரு 500-1000 பேருக்கு வந்ததுன்னா மலை மாதிரி குவியும். அவன் திரும்பி போகும்போது அதை தேடி எடுக்க முடியாது. இல்லை வேற ஒருத்தன் மாற்றி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வேணும்ட்டே கூட எடுத்துகிட்டு போகலாம். ஒரு டியூன் பாக்ஸ் இருக்குன்னா நல்லா இருக்கே, டியூன் பாக்ஸ் நல்லா இருக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டான்னு வைங்க, இவன் தேடி ராத்திரி வரைக்கும் இங்கே தான் தேடிக்கிட்டு இருக்கணும். இதற்கு ஒரு முறை, ஒரு ஒரு சரியான ஒரு இது தேவை, விதிமுறைகள், அதற்கான ஏற்பாடுகள் தேவை. இது செய்வது ஒன்றும் கடினம் இல்லை, இதை செய்யலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா, அவங்க வந்து அவங்க பேரை கேட்டால் தான் நமக்கு இதுவாக இருக்குது. அவங்க பேர் அஞ்சலை அம்மாள். இவங்களுடைய பின்னால் உள்ள அந்த 5 கொள்கை தலைவர்களில் அவங்க வன்னியர் தலைவர் அந்த அம்மா வந்து அஞ்சலை அம்மாள். அந்த பெயர் கொண்ட ஒரு அம்மாள் வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்து ஏற்கனவே 2-3 தடவை வந்து அவங்க வந்து மனு கொடுத்து ஒன்றும் நடக்கலை. அந்த 2-3 தடவை வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியிலேவா இல்லை முன்னாள் திமுக ஆட்சியிலேயா நமக்கு தெரியல. பல முறை வந்து முதல்வர் அலுவலகத்தில் நடக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது விரக்தியில் அவங்க இதை என்ன பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு கொளுத்திக்கிட்டாங்க. நல்ல வேளையாக கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த 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 உரிய நேரத்தில் வந்து காவல்துறை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஏதோ சில காயங்களோடு அவர்கள் மருத்துவமனையில். இதில் பெரிய தமாஷை என்னென்னா, இன்ஹேலரோ சாப்பாடோ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு செக்கிங் பண்ணது அந்த இடத்துல, அந்த செக்கிங்கை தாண்டி தான் இவங்க வந்து பெட்ரோலோ டீசலோ எடுத்துகிட்டு உள்ளே போயிருக்காங்க. ஆமாம், நம்ம சொல்கிறது என்னென்னா, அவங்க அந்த செக்கிங்க்கு அந்த பக்கம் வந்து ஒரு கால் அந்த மாதிரி பெட்ரோலோ ஏதோ எடுத்துகிட்டு வந்தது நீங்கள் வந்து தடுக்க முடியலன்னா கூட, ஏன்னா தண்ணி குடிக்கிற பாட்டிலை கூட செக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க எப்படி பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்தாங்க? அப்போ அந்த செக்கிங்கும் முறையாக இல்லை. முதல்ல செக்கிங் பண்ணுறதே அது வந்து சரியாக நம்ம முறைப்படுத்தி செய்தால் மக்களுக்கு, அதாவது அந்த தொந்தரவு குறைவாக இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். அந்த இதுவும் கவனமாக செய்யப்படவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது. ஏன்னா அவங்க வந்து செக்கிங் இடத்தை தாண்டி போனப்புறம் தான் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். இதெல்லாம் முதல்வர் காதில் விழுகிறதா, அவருடைய கவனத்திற்கு செல்கிறதா? ஏன்னா பத்திரிகைகளில் வருது. முதல்வர் பத்திரிகையை படிக்க முடியுமா, படிக்கிறாரா, இல்லை யாராவது அவங்களுக்கு சொல்கிறாங்களான்னு தெரியல. முதல்வரை பார்க்க, முதல்வருடைய அலுவலகம்னாலே முதல்வர் அவர் மனசில் வச்சு தான் வராங்க. அப்படிப்பட்டவர்கள் குறைகளையே வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு கவனிக்காமல் விட. இல்லை சார், அவருக்கு வேறொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதாவது இருக்கக்கூடிய அந்த 2வது மாடி கட்டிடம் வந்து அவருக்கு வாஸ்து சரியில்லை,
அதனால் 10வது மாடிக்கு வந்து அவரை முதல்ல மாற்றணும், அப்போ தான் நல்ல பாசிட்டிவான வைப் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அது ஜோசியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிங்க, வாஸ்துவெல்லாம் சரி. நான் சொல்கிறேன், உங்களுக்கு வாஸ்து பார்க்குறீங்களா, மக்களுடைய வாஸ்துவை பார்க்க வேணாமா? நீங்கள் 2வது மாடியில் இருங்க. உங்கள் 2வது மாடியில் வரப்போகிற தினம் வந்து 1000 பேர் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. அந்த 1000 பேர் 2வது மாடிக்கு வரப்போகிறேன், உங்களை வந்து பார்த்துட்டா போகிறேன். அப்படி பார்க்க போனால் உங்களை வந்து அது இயல்பில் எந்த முதல்வரையுமே அந்த மாதிரி பார்க்க முடியாது. அதுவும் ஒரு நடிகராக இருப்பவருமா இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஈர்ப்பு இருக்கும். அதனால் வந்து அது சாத்தியமில்லை. நீங்கள் 2வது மாடியில் இருங்க, 5வது மாடியில் இருங்க, 10வது மாடியில் இருங்க. அந்த ரூமில் வந்து கிழக்க பார்த்து வைங்க, மேற்க பார்த்து வைங்க, வாஸ்து நம்பிக்கையில் வைங்க. அதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். இப்போ அவருடைய மேஜையில் வந்து சிலுவை வைத்திருக்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள், கர்த்தர் படம் வைத்திருக்கிறார். அது என்ன, ஒன்றும் தவறே இல்லை. அவருடைய சுய விருப்பம், சுய உரிமை, நம்பிக்கை. அப்புறம் அதுவும் கோயிலுக்கும் போகிறாரு, வரவேற்போம். அது ஒரு வகையான மத நல்லிணக்கம் தானே. அவரும் வந்து அதான் சொல்கிறது, தமிழ்நாடு நான் பொதுவாகவே சொல்லுது, தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ராபர்ட் கிளைவுக்கு சொந்தக்காரங்க இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து பாபர், அக்பர், அவுரங்கசீப் வம்சத்தில் வந்தவங்க இல்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த நாட்டில் இந்துக்களாக, தமிழர்களாக, தமிழ்நாட்டில் தமிழர்களாக இந்து மதத்தை பின்பற்றி இருந்தவர்கள் அதிலிருந்து வேறு மதத்திற்கு மாறி இருக்கிறார்கள். காரணம் எந்த காலகட்டத்தில் எந்த காரணம் அது முக்கியமில்லை. அந்தந்த மதத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்கு ஒரு அந்த சுதந்திரம் இருக்கட்டும். ஆனாலும் அவங்களாம் தமிழர்கள் தானே. அவங்க என்ன வீட்டில் வந்து இப்போது கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை இப்போ இவங்கெல்லாம் வந்து அரபி மொழியில் தான் பேசிகிட்டு இருக்காங்களா? இஸ்லாமியர் தமிழர்கள், நம்ம சகோதரர்கள் தான். நீங்கள் அதெல்லாம் வந்து வாஸ்துவெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் அது கூடாது என்று சொல்லவில்லை. நீங்கள் அது எப்படி வேணாலும் செஞ்சுட்டு போங்க. இப்போ கூட சொல்கிறாங்க, செக்ரட்டேரியட்டையே வந்து இப்போ இதுக்கு முட்டுக்காட்டுக்கு மாற்ற போகிறாங்க. போட்டிங் பக்கத்துலையா சார்? அது போட்டில் கூட மக்கள் வந்துடுவாங்க, பயப்படுறீங்களா நீங்கள்? அப்படி இல்லை. அதாவது முட்டுக்காட்டில் வந்து பல்முனை மல்டி லெவல் ஒரு இதுன்னு சொல்லி திமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அது 31 ஏக்கரும் 30 சொச்சம் ஏக்கரில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய கட்டடம், பல்முனை நோக்கு கட்டடம், அது பெரிய ஆடிட்டோரியம், அதெல்லாம் வந்து அந்த இடத்துல செக்ரட்டேரியட் கோட்டை. இது எதற்காக அப்படின்னு சொன்னால், முதல்வர் அவர்கள் இது கொஞ்ச நாள் முன்னால் வந்த செய்தி, ஒரு மாதம் முன்னால் ஆதவர்ஜுனா கூட அது அவர் அமைச்சர் போய் அங்கே ஆய்வு பண்ணிட்டு வந்தார். அந்த கட்டிடம் அது வளர்ச்சி எப்படி இருக்குன்னு, ஜனவரிக்குள்ளேயே என்னமோ முடியும்னு ஏதோ ஒரு அறிக்கை சொன்னார். கட்டிடம் முடிந்து விடும் வேலைகள். அப்பொழுது ஒரு செய்தி வந்தது, அது உறுதிப்படுத்த அதிகாரபூர்வமான செய்தி இல்லை. இந்த மாதிரி செக்ரட்டேரியட் கோட்டை வந்து அரசு அலுவலகங்கள் கோட்டையில், இப்பொழுது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடக்கும் அலுவலகங்களை அப்படியே இந்த இடத்துக்கு மாற்ற போகிறாங்க. ஏன்னா இதில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. ஏதோ 1000 பேர் 2000 பேர் ஏதோ பெரிய ஆயிரக்கணக்கில் உட்காரக்கூடிய ஆயுதங்கள் அதுக்கான ஆடிட்டோரியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செக்ரட்டேரியட்டை இங்கே மாற்றிட்டா அதற்கேற்ற மாதிரி சில மாற்றங்கள் செய்ய வேண்டும். செக்ரட்டேரியட் அதாவது சட்டமன்றம், அசம்பிளியும் இங்கேயே கொண்டு வந்துடலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடக்கூடிய அந்த சட்டமன்றம். ஏன்னா 31 ஏக்கரும் 35 ஏக்கரும் மிகப்பெரிய இடம். அதில் ஒரு கால் இதுவரை அந்த மாதிரி மாற்றங்களுக்கான வழி இல்லை என்றால் இப்போ ஏற்பாடு ஜனவரியில் முடிகிறதுக்கு பதில் இன்னொரு 6 மாதம் தள்ளி முடியும்னு வச்சுக்கலாம். மாற்றுவது கூட நம்ம வந்து ஒன்றும் இல்லை. இப்போது கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்கும் பொழுது அவர் வந்து ஓமந்தூரார் அங்கே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து மாற்றி, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்து நிர்வாகத்தில் இருந்தது. இந்த பக்கம் ஓமந்தூரார் அப்படின்னு சொல்லி, அதுவுமே மவுண்ட் ரோடுமே வந்து இன்ஃபேக்ட் அதை விட இது இன்னும் கொஞ்சம் அதிகமான டிராஃபிக் உள்ளது, போக்குவரத்து அதிகம். அந்த இடத்துல மாற்றி அவர் ஏதோ ஒரு இப்படியெல்லாம் ஏதோ ஒரு ஷேப்பில் அவருக்கு யாரோ அவங்க போட்டு கொடுத்தாங்க, ஆர்கிடெக்சர் அது போட்டு கொடுத்தாங்க. அதில் சில பேர் சொன்னாங்க அது இஸ்லாமியர்களுடைய அந்த டோம் மாதிரி இருக்குன்னு. நான் அதை அப்படியெல்லாம் பிரித்து பார்க்கல. ஏதோ ஒரு என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அது பயன்பட வேண்டும் அந்த கட்டிடம். அதில் வந்து கூடியவரை தமிழர்களின் பண்பாடு, கலை அதில் பிரதிபலிப்பதாக இருந்தால் நன்றாக இருக்கும். தமிழர்கள் என்று சொல்லும்போது நம்ம வந்து பழங்கால தமிழர்கள். இன்றைக்கு இப்போ நாம் வந்து மதங்கள் வேறுபட்டிருக்கலாம், சாதிகள் வேறுபட்டிருக்கலாம், இதை இல்லாமல் பொதுவாக இருந்துக்கணும்.
இல்லை எந்தவித ஒரு அடையாளமுமே இல்லாமல் பொதுவான ஒரு அரசு கட்டிடமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கடைசியில் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் ஆட்சி இழந்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சட்டமன்றம்லாம் இங்கே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. சார் ஆனால் அதெல்லாம் சிட்டிக்குள்ளேயே இருக்குது, மக்கள் வந்து ஈஸியாக வருவதற்கு ஒரு சுலபமாக இருக்கும். முட்டுக்காடுன்னா அவுட்டராக ஆகிடும்ல சார்? ஏங்க முதல்வர் வந்து டெய்லி காரில் வர முடியல, அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார், நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே மாட்டான்றீங்க. அவர் காரில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு லேன் அது மட்டும் தனியாக வந்து போக்குவரத்தை நிறுத்தாமல் பண்ணால் கூட வருவதற்கு ஏதோ ஒரு எவ்வளோ வேகமாகவும் சுலபமாகவும் வந்தாலும் பல மணித்துளிகளாகவும் கிட்டத்தட்ட பனையூர்லேருந்து அவர் இங்கே வர்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிவேகமாக ஒரு முதல்வர் அந்த கான்வாயோடு வந்தால் கூட ஒரு 40 நிமிஷமாவது ஆகும். சாதாரணமாக நீங்கள் நானும் போனால் 1.25 மணி நேரம் ஆகும். அவர் அது ஹெலிகாப்டரில் போகலாமான்னு முதல்ல வந்து ஆய்வு செய்தார்கள். வார் மெமோரியல் பக்கத்தில் வந்து ஒரு ஹெலிபேட் இருக்குது, அது இறங்கி மறுபடியும் காரில் போனோம். அதுக்கு பதில் உள்ளேயே ஹெலிபேடு வைக்கலாமா கோட்டைக்குள்ளேயே அப்படின்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது விமர்சனங்கள் எழும், அதுக்கான செலவு எவ்வளோ கோடிகள் செலவாகும். அது அவர் ஹெலிகாப்டரில் வந்து ஒரு நாளும் இறங்கணுன்னா ஒரு முதலமைச்சர் காரில் வர மாட்டாரா, ஹெலிகாப்டர். இது ஒரு அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கப்படும் என்று பார்த்து வேணான்னு முடிவு பண்ணாங்க. வேணான்னு இதுக்கு அதுவே பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொண்டு போய் முட்டுக்காட்டில், இது முட்டுக்காடில் கொண்டு செல்வது உறுதியா இல்லையா நமக்கு தெரியல. அப்படி அது உறுதிப்படுத்தப்பட்டு அங்கே செல்வதானால் எத்தனை பேர் எம்எல்ஏலாம் வந்து வெளியூர்லேருந்து வரோம் முட்டுக்காட்டுக்கு போனோம். இங்கேருந்து நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றினதே இன்னும் ஜனங்க கஷ்டப்படுறாங்க. இன்னும் ஒருத்துக்கலாம் ஆம்னி பஸ்காரெல்லாம் கோயம்பேட்டிலேருந்து தான் வண்டி விடுவேங்கிறான். இன்னும் அது சால்வ் ஆகலை அந்த பிரச்சனை. கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் இங்கேருந்து கிளாம்பாக்கம் போகிறதே வெளியூர் போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி போனால் 1000 ரூபா 1200 கேட்குறான். அங்கேருந்து அவன் வந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு அதை விட கம்மியாக தான் ஆகும் டிக்கெட் சார்ஜ் பஸ்ஸில், பேருந்து. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து எம்எல்ஏ போயாகணும், அலுவலர்கள் போயாகணும், அரசு ஊழியர்கள், அப்புறம் அதிகாரிகள், அதுக்கப்புறம் பொதுமக்கள், இது மாதிரி சட்டமன்றத்தை பத்திரிகையாளர்கள், இப்படி அவ்வளோ பேரும் முட்டுக்காட்டுக்கு பனையூர்லேருந்து இவர் சௌகரியமாக போனோன்றதுக்காக வந்து ஒருவருக்காக தமிழ்நாடே, ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே பொதுமக்கள் தானே தமிழ்நாடு. அப்படி மாற்றுவது, அதுதான் சொல்கிறேன், அப்படி மாற்றுவது ஒருவருடைய நலனுக்காக இத்தனை பேர் மக்களை சிரமப்படுத்துவது என்பது நிச்சயமாக மக்கள் நலன் இல்லை. அப்படி ஒரு முடிவை இந்த அரசு எடுக்காது என்று நாம் எதிர்பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ எடுத்துட்டாங்க, நம்ம விமர்சனம் பண்ணல. அப்படி ஒரு செய்தி அடிபடுது, அந்த செய்தி தவறாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சார் இன்னொன்று, விஜய் அவர்கள் அந்த கருப்பு கோட்டு வெள்ளை ஷர்ட் அதில் தான் வந்துட்டு இருந்தார். இப்போ கலர் சட்டைகள் இப்போ மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இதுவும் வந்து வாஸ்து ஜோசியர் அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறதா அப்படின்ற மாதிரி அது ஜோசியர் தான் கேட்கணும். நம்ம என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அவர் ஜோசியர் சொல்கிற கலர் போடுறாரா, இல்லை இப்போ நான் வந்து என்ன சட்டை போடுறேங்கிறது ஒன்று நான் முடிவு பண்ணுறேன். சில சமயங்களில் எங்கள் வீட்டுக்காரம்மா டிசைட் பண்ணாங்க, ஏங்க இதுவா என்னங்க நீங்கள் இந்த பேண்ட்டுக்கு இந்த சட்டைக்கும் சைக்கிளில் போங்க, அது சட்டையை மாற்றுங்க இல்லை பேண்ட்டை மாற்றுங்க, கலர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பிடித்தமோ இல்லையோ அவங்களுடைய திருப்திக்காக பண்ணுவேன். இல்லை நான் இது சொல்கிறதுனால நீங்கள் வேறு ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு பழக்கம் இருக்கும். இவர் ஒரு கால் ஜோசியர் சொல்கிறது, இல்லை ஒரு கால் இவரே கூட விருப்பப்பட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா நீல கலராக போடுவாங்க, சில பேர் பச்சை கலராக போடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வர்ணம் விருப்பம் இருக்கும். அதிகமாக சில பேர் மஞ்சள் கலர் போடுவாங்க. இந்த வண்ணங்களில் கூட ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் போடுவாங்க. இப்போ நான் சட்டைகள் மாற்றி போடும்போது அமெரிக்காவிலேருந்து ஒரு யூடியூபர் ஒரு 2 யூடியூப்பில் அதில் ஒருத்தர் கேட்பார் என்கிட்ட, சார் நீங்கள் எங்கே சட்டை வாங்குறீங்க, உங்கள் சட்டையெல்லாம் ஒன்று டிசைன் சூப்பராக இருக்குது, நான் அந்த இடத்துல வாங்கலான்னு இருக்கேன் சார். ஒன்று ஏன் எங்கேன்னு பார்க்க மாட்டேன், கண்ணில் பட்ட இடத்துல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன், வந்துச்சுன்னா சரியாக இருந்துச்சுன்னா போட்டுப்பேன், சரியாகலன்னா தூக்கி உள்ளே வச்சுருவேன். முக்கால்வாசி சரியாக இருக்கும், 1-2 சரியில்லாமல் போகும். இந்த இடத்துலன்னு ஒன்று பிராண்டுன்னெலாம் நான் பார்க்குறது இல்லை. ரொம்ப பிராண்டெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான விலையாக இருக்கும். விலையும் சாதாரணமாக இருக்கணும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும், துணியும் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கணும். ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் வாங்குவேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ராத்திரி எனக்கு தூக்கம் நல்லா வரும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி
அவர் வந்து என்ன வண்ணத்தில் அவர் சட்டை போடுகிறார் என்பது அவருடைய விருப்பம், கோட்டு போகிறது அவருடைய விருப்பம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த MC ராஜா அந்த தங்கும் விடுதி, அந்த பட்டியலின மாணவர்கள் தங்கும் விடுதி, அங்கே திடீரென்று அவர் போய் ஆய்வு செய்திருக்கிறார். ஒரு அமைச்சர் வன்னியரசு அவர்களையும் உடன் அழைத்து சென்றிருக்கார். சர்ப்ரைஸாக தான் போனார், முன்னால் எதுவும் சொல்லாமன்னாங்க. நல்ல விஷயம், அந்த மாதிரி போனால் தான் உண்மைகள் தெரிய வரும். ஏன்னா முன்னால் வராருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா சில இதெல்லாம் சட்டை பண்ணிடுவாங்க, எல்லாம் அப்படியே பிரமாதமாக இருக்கா மாதிரி. அது இயல்பாக அந்த விஷயத்தில் நம்ம வந்து முதல்வருடைய அந்த நற்செயலை நாம் பாராட்டுகிறோம். சர்ப்ரைஸ் விசிட்னா உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருக்கணும். முன்னாள் முதல்வர் அவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் சர்ப்ரைஸாக கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் அரசு வீடியோ 2 பேர் நின்றுட்டுருப்பான். அப்புறம் என்ன சர்ப்ரைஸு, உங்களுக்கு முன்னால் வீடியோக்காரன் உள்ளே போயிட்டாங்களே, அப்புறம் என்ன? அது மட்டும் அங்கே போனோன்னா கரெக்டாக அந்த வசனங்கள்லாம் வந்து பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி ஒரு ரோட்டில் வாக்கிங் போவார், ஒரே பொட்டக்காடாக இருக்கும். திடீர்னு உள்ளேருந்து 4 பேர் பொம்பளைங்க புடவை கட்டிட்டு வந்து ஐயா உங்கள் ஆட்சி பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபிட்ட சொல்ல வேணாமா, அவன் அந்த பக்கம் பின்பக்கம் ஜூம் பண்ணுவான், பார்த்தீங்கன்னா ஒரே காடாக இருக்கும். காட்டுக்குள்ளேருந்து எங்கேருந்து இந்த பொம்பளைங்க வந்தாங்க அப்படின்னா 5 நிமிஷம் முன்னால் 10 நிமிஷம் முன்னால் குழந்தை இறக்கி விட்ருப்பாங்க வேனில், ஒரு ஏற்பாடு செய்யும். அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான சர்ப்ரைஸ் விசிட் என்பது வரவேற்கத்தக்கது. அங்கே அவங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு அந்த இதில் வீடியோவில் பார்க்கும்போது, அந்த ஏதோ 2 மாணவர் 2-3 மாணவர்கள் வந்து அங்கே உள்ள குறைகள்லாம் சொல்கிறாங்க. லைட் இல்லை, CCTV இல்லை, திருட்டு போகுது, கேன்டீனில் சாப்பாடு சரியில்லை, சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அமைச்சரும் முதல்வரும் கூட இருந்தவங்களும் கொஞ்சம் பேர் சாப்பிட்டு கூட பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தானே தெரியும் அந்த சாப்பாடு தரம் என்பது எப்படி இருக்குங்கிறது. என்ன அதெல்லாம் வந்து அந்த வார்டனும் என்னமோ மறுத்து பேச வராரு. அப்போ முதல்வர் வந்து இல்லை நீங்கள் அவங்க சொல்கிறத நோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நல்ல விஷயங்கள். ஏன்னா குறைகளை வந்து அவர்களை பேச விட்டு, ஏன்னா நீங்கள் முதல்வர் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா கூட வர்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, அமைச்சர் இல்லை அந்த அதிகாரிகள் வந்து யாரோ பேச வரும்போது மெதுவாக அவங்கள தடுத்துருவாங்க, பேசாதேன்னு சொல்லி. ஆமாம், முன்னால் இதில் கூட பார்க்க போனால் முன்னால் ஆட்சியில் ஒரு தடவை இந்த மாதிரி பேசும்போது பின்னால் ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி கையாட்டினார். ஒரு முதல்வரோ இல்லை துணை முதல்வரோ இருக்கும்போது அவங்க வந்து பேசும்போது யாரோ குறைபாடு சொல்கிறாரு, பின்னால் இருந்து காவல்துறை ஆய்வாளர் அப்படிங்கிறாரு, பயமுறுத்துறாரு. அப்படியெல்லாம் இல்லாமல் அவர்களை யாரோ சம்மந்தப்பட்டவர்களை சுதந்திரமாக பேச விடுவது என்பது நல்ல விஷயம். அதே சமயத்தில் அவங்க அதை ஃபாலோ அப் செஞ்சு அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது தான். அப்போ நீங்கள் அந்த உடையை பற்றி பேசும்போது அவர் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு வந்தார். அவர் ஹாஸ்டலுக்காக அப்படி போட்டு வரல, அவர் வேற எங்கேயோ அன்றைக்கி காலையிலேருந்து வெளியே போயிருந்தார். ஆடி வெள்ளி என்பதால் எங்கேயோ கோயிலுக்கு சென்றிருந்தார். யார் கூட போனாங்கன்னு தெரியல, அமைச்சர் யார் போனாங்களா இல்லை யார் போனாங்கன்னு தெரியல. யார் போயிருந்தாலும் அது நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆடி வெள்ளி என்பது பொதுவாக இந்த அம்மனுக்கு ஒரு விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. ஆடி வெள்ளிக்கிழமைனாலே இந்த கூழ் ஊற்றுறது அந்த மாதிரி சில இதெல்லாம் வழக்கங்கள் உண்டு தமிழர் மரபில். அந்த வகையில் அவர் போயிருக்காரு. அந்த கோயிலுக்கு போனோங்கும்போது பட்டு வேட்டி சட்டை கட்டியிருக்காரு. ஒரு நாளைக்கு கோட்டு போட்டு போகிறாரு, ஒரு நாளைக்கு வேறு சட்டை போடுறாரு. இதெல்லாம் அவருடைய சுய விருப்பம், உரிமை, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. நம்ம என்ன சொல்ல வரோம்னால் இதெல்லாம் சரி, நல்ல விஷயங்களை நாம் பாராட்ட தயாராக இருக்கிறோம், பாராட்டுகிறோம். அதே மாதிரி இந்த முதல்வர் வந்து அந்த வரிசையில் நிற்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் வாஸ்துக்காக ஐயா நீங்கள் 10வது மாடியில் இருங்க இல்லை 2வது மாடியில் இருங்க, லிஃப்ட் இருக்க போகுது, ஏறி போகிறாங்க. எல்லாருமே முதல்வரை பார்க்க அத்தனை பேரும் வரவங்கெல்லாம் கோட்டைக்கு வரவங்க எல்லாருமே உங்கள் மாடிக்கு வரப்போகிறது இல்லை. அதில் கூட வந்து 10வது மாடினா அந்த 9வது மாடிக்கு மேலே யாரும் 10வது மாடிக்கு அனாவசியமாக போய் தொந்தரவு செய்யாமல், அதெல்லாம் பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்கள். இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது தான். ஒரு முக்கியப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்னா அவங்க இருக்கக்கூடிய தளத்துக்கு கூடிய வரைக்கும் அந்த லிஃப்ட்டு போகாமல் இருக்கும். அப்படி போகணுன்னா ஏதோ அனுமதியோடு தான் போக முடியும். இதெல்லாம் வந்து இயல்பான ஒரு பாதுகாப்பு விஷயங்கள். ஆனால் இதை மீறி சில விஷயங்கள் நடைபெறுகிறது. அதான் நம்ம சொல்கிறது, இந்த சோதனை பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்தி அதுக்கு கவுண்டர் போட்டு அவங்க உட்கார்றதுக்கு இடம் எங்கெங்கேயோ. கரூரில் ஏவா வேலு அவர்கள் வந்து ஏதோ பேங்க் மாதிரி ஒன்று நடத்தினாருங்கிறாங்க. அதை வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா வந்து ஏர் கண்டிஷன் பண்ணி கவுண்டர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முன்னால் கவுண்டிங் மிஷின் இருக்கிறது லஞ்ச பணம் வாங்கிறதுக்கு.
அதில் வந்து உட்கார்ந்து பொறுமையாக லஞ்ச பணம் கொடுக்கறதுக்காக 40 சேர் போட்டு வச்சுருக்காங்க. ஐயா, தமிழ்நாட்டில் லஞ்ச பணம் கொடுக்குற இடத்துல கூட இவ்வளவு வசதிகள் செய்து தராங்க, ஒரு முதல்வரை பார்க்க வர இடத்துல பண்ணலைன்றது வந்து அவமானம் இல்லையா? நான் முதல்வருக்கு அவமானம்னு சொல்ல, தமிழ்நாட்டிற்கு அவமானம் இல்லை சார். இப்போ வந்து சிஎம்ஐ தாண்டி பிஎம்கான வேலைகள் தொடங்கிடுச்சு. அதாவது தாவேகா சார்பாக விஜய் அவர்களை அடுத்து பிரதமர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக வடக்கன்ஸ் மத்தியில் விஜய்க்கு பெருகும் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்தை டிவிகே ப்ரமோட் செய்து கொண்டிருக்கிறது. அதை பற்றின விவரங்களை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, அது ஏற்கனவே அடிபட்டு இருந்த விஷயந்தான். அந்த ஒரு ரூட்டு, அந்த ரூட்டு மூலமாக தானே, அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தானே சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் வச்சு ஒரு நாளைக்கு 2000 ஒரு நாளைக்கோ அதை 2000-3000 ரீல்ஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தைகளை எல்லாம் பேச வச்சு அதெல்லாம் எங்கேயோ ஆப்கானிஸ்தான், துருக்கி, ஸ்ரீலங்கா, லண்டன்லேருந்தெல்லாம் அப்லோட் பண்ணி இங்கே பண்ணால் தெரிஞ்சு போய்ட்டோன்னு இப்படியெல்லாம் செஞ்சு தான் தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னார்கள். அதில் எதுவுமே சட்டவிரோதமானது எதுவும் இல்லை. ஆனால் வேர்ல்டு வைட் நெட்வொர்க் இருக்கு. இல்லை, அதாவது வேர்ல்டு வைட் நெட்வொர்க்கை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள். என்னவென்றால், இதற்கு முன்னால் இந்த திராவிட கட்சிகள் அவங்க இந்த களத்தில் போய் இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறது, அவனுக்கு கொலுசு வாங்கி கொடுக்கறது, அவனுக்கு சட்டை வாங்கி கொடுக்கறது, புடவை வாங்கி கொடுக்கறது, இப்படி செய்து இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இது வேறு விதமாக. ஆனால் அதுவே வந்து குழந்தைகளை வைத்து தேர்தல் ஆணையம் அது வழக்கில் இருக்குது. தேசிய குழந்தைகள் ஆணையத்திலிருந்தும் வழக்கில் இருக்குது, நீதிமன்றத்துலேயும் வழக்கில் இருக்குது. குழந்தைகளை பயன்படுத்தினா ஏன்னா இவரே வந்து அந்த பதவி பிரமாணத்தின் போது குட்டீஸ் உங்களுக்கு நண்பா நண்டீஸ் உங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னார். இன்னும் முன்னால் வந்து கிண்டர் ஜாய் சாக்லேட்டெல்லாம் நீங்கள் எப்படி கேட்டு பிடிவாதம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி போய் விஜய் மாமாவுக்காக ஓட்டு போடணும்னு பிடிவாதம் பிடிங்க, உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அது மாமா சித்தப்பா கிட்டெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசினார். இதெல்லாம் வந்து அவரே ஏறக்குறைய ஒரு ஆதாரங்களை உருவாக்கிய அந்த மாதிரி. இது இப்போ அது வந்து விசாரணையில் இருக்குது. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின் பிரகாரம் அது ஏதோ 1980களில் வந்த ஒரு தேசிய அளவுக்கு வந்த, அதாவது குழந்தைகளை எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி கூட ஒரு குழந்தைய காமிக்கணுன்னா முகத்தை பிளர் பண்ணி தான் காமிக்கணும், முகம் தெரியாத வகையில் தான் காமிக்கணும். தேவையில்லாமல் ஒரு குழந்தையின் முகத்தை வந்து வீடியோவிலோ டிவி சேனல்லையோ இல்லை மற்ற யூடியூப்லேயோ காமிக்கிறத தவிர்க்கணும். அது ஒரு குற்ற நிகழ்வாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தால் கூட தேவையில்லாமல் ஒரு குழந்தையுடைய இதை காமிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் விதிமுறை இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ கூட அந்த மாரத்தான் ஒன்று ஓடினாங்க இந்த மேலூர் மதுரையில், இந்த மாணவிகள் ஓடினாங்க. அவங்க காலை ஒரு அமைச்சர், காங்கிரஸ் அமைச்சர் அவர் வந்து விஸ்வநாதன் வந்து வருடி கொடுத்தார், வலியாக இருக்கிறது என்று அது ஒரு சர்ச்சையாச்சு. அப்போ கூட முகத்தை பிளர் பண்ணாமல் காமிச்சாங்க, அது ஒரு விமர்சனமாச்சு. சில பேர் விமர்சனமாக வேறு என்ன கேட்டாங்க, அதெல்லாம் ரைட்டு, மாணவிகளுக்கு மட்டும்தான் கால் வலிக்குமா, அங்கே மாணவர்களும் ஓடினாங்களே அவங்களுக்கு காலை ஏன் வருடி விடலை? கேள்வியை பார்த்தா லாஜிக்காக தான் தெரியுது. அவருக்கு ஒரு கால் நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், முதல்ல மாணவிகள் கண்ணில் பட்டிருக்கலாம். அது நம்ம வந்து பெருசாக தவறுன்னு சொல்கிறத விட அவர் டான்ஸ் ஆடினாருன்னு சொன்னாங்க. அவருக்கு நாட்டிய திறமை இருந்திருக்கலாம். ஒரு கால் சின்ன வயசில் அவர் பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்திருக்கலாம். கொஞ்சம் இன்னும் முயன்று இருந்தார்னா அவர் கமலஹாசன் அவர்களுக்கு போட்டியாக வந்திருக்கலாம். அவருக்கு கமலஹாசனுக்கு இருந்த அதிர்ஷ்டம் இவருக்கு இல்லாமல் போயிருக்கலாம், அமைச்சர் விஸ்வநாதனுக்கு. இல்லைனா ஒரு நாட்டிய பேரொழியாக வந்திருப்பார்ல. ஏன்னா இன்றைக்கி ஆடினதை பார்த்தா அப்படி தான் இருந்தது, நாட்டிய பேரொழியாக தான். அதுவும் விஜய் அவர்களுடைய படத்தில் ஒரு குத்து பாடலுக்கு பாடினார், வாடி வாடி நம்ம ஒரு கைப்படாத சீடின்னு. இளைய தலைமுறைக்கு நல்ல ஒரு பண்பாடு உள்ள பாட்டாக வந்து பாடி பண்ணார். சரி, அதெல்லாம் எங்கே போய் அடிச்சுக்கிறது விடுங்க. இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம்னா, இப்போ இந்தியா டுடேயில் சமீபத்தில் ஒரு 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 ஆய்வு அல்லது ஒரு நிகழ்வு நடந்தது. அதில் வந்து விஜயோட ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு 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 அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே காமிக்கிற மாதிரி இருந்தது. அதில் பொதுவாக ஒரு ஊடகம்னா ரெண்டையும் பார்ப்பாங்க. அதில் சில இடங்களில் வந்து இவங்க 60 லட்ச ரூபா பிடிச்சோன்னு சொல்கிற இடத்துல பார்த்தா உண்மையிலேயே 1 லட்ச ரூபா தான் பிடிச்சாங்க. மிகைப்படுத்தப்பட்டது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். சில பேர் பொய்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் ரீல்ஸுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆக மொத்தம் அது வந்து உண்மையான இது இல்லை, தரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பல இடங்களில் போய் அந்த ரூட்டுங்கிற அவருடைய நண்பர் நிறுவனம், அந்த ஜெகதீஷ் அவருடைய நிறுவனம் மூலமாக பிரதமர் மோடி, விஜய், முதல்வர் விஜய்
இவங்களுக்கு 2 பேர் இந்த மாதிரி இவங்க ஒரு இன்னும் 2 பேரை சேர்த்து இவங்கள யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க பிரதமராக அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் கேட்குறவங்கள பொறுத்து இருக்குது. இந்த என்னை பொறுத்தவரை இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே நான் வந்து பொய்ன்னு சொல்ல மாட்டேன். அவரவர்களுடைய ஒரு கருத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எடுப்பவர்களுடைய கருத்தியலுக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போவாங்க. இவர் ஜெயிக்கிறாருன்னு இப்போ எத்தனையோ பத்திரிகையாளர்கள் வந்து திமுக 200 சீட்டுக்கு மேலே வாங்கும் இந்த தடவை 2026 தேர்தல்னு சொன்னாங்க. எவ்வளோ வாங்கிச்சு? 59 சீட் வாங்கிச்சு. அந்த பத்திரிகையாளர்கள்லாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களா? அவங்க சொன்னது பொய்யாயிடுச்சேன்னு சொல்லி மக்கள் வந்து அவர்களை வந்து ஏதோ நம்ம சொல்கிற மாதிரி அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்களா? இல்லை அவர்களை அந்த சேனல்களை பார்ப்பதை நிறுத்தி விட்டார்களா? இல்லை. அன்றைக்கி சொல்லும்போது அதை கேட்டுப்பாங்க, இன்றைக்கி வேறு ஒரு காரணம் சொல்லும்போது அதையும் கேட்டுப்பாங்க. அது அப்படி தான் அந்த சூழ்நிலை. யாருமே வந்து 100% சரியாக கணிப்பார்கள்னு சொல்ல முடியாது. இது வந்து நேர்மையாக கணிக்கும் பொழுது, இல்லை ஒருதலை பட்சமாக கணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மாற்ற முடியாது. அவங்க காசு வாங்கிட்டு அந்த மாதிரி கணிக்கிறாங்களா இல்லையான்னு இப்போ கூட ஒரு அந்த 35 கோடி அந்த குதிரை பேரம் ஊத்தங்கரை எம்எல்ஏ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சேனலுடைய பத்திரிகையாளர் ஒருவர் விசாரணைக்காக பல மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டார்னு சொன்னாங்க. கைதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2-3 பத்திரிகையாளர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பணப்பரிமாற்றங்கள் விஷயங்கள்லாம் கூட காவல்துறை விசாரித்து வருகிறது. நம்ம வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் புனிதர்கள் என்று நம்ம சொல்வதற்கு இல்லை. எல்லா துறையிலும் கருப்பு ஆடுகள் இருக்கின்றன. பத்திரிகை துறையில் கொஞ்சம் கருப்பு ஆடுகள் அதிகமாக இருக்குது. வெள்ளை ஆடுகளை தான் தேட வேண்டியிருக்கு. வெள்ளைன்னு நான் சொல்வது நேர்மை. நேர்மையாளர்கள் தான் தேட வேண்டியிருக்கிறது, விரல் விட்டு எண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. பாக்கி எல்லாமே RS பாரதி ஐயா அவர்கள் சொன்ன அந்த வகைராவாக இருக்கிறது. நம்ம அதை பேரோடு சொல்ல விரும்பல, அந்த மாதிரி இருக்கிறது. அந்த மாதிரி வரும்போது இவங்க வந்து எடுக்கிறாங்க, யோகி ஆதித்யநாத்தா இல்லை வந்து விஜயா, யார் சிறந்த முதல்வர்? யார்கிட்ட கேட்பீங்க? உத்தரப்பிரதேசத்தில் போய் கேட்டிங்கன்னா யோகி ஆதித்யநாத்தை பற்றி தெரியும், ஆமாம் இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவான். தமிழ்நாட்டில் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி ஸ்டாலின், எடப்பாடி, இவர் ஒரு பேர் என்ன விஜய், சீமான், ஒரு 4 பேரை வச்சு சொல்லுவாங்க. உதயநிதி, இவங்கள வச்சு பேசுவாங்க. இப்போ புதுசாக அண்ணாமலை, ஒரு 5-6 பேர், ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும். நீங்கள் எதையும் உத்தரப்பிரதேச யோகியும் தமிழ்நாட்டையும் நீங்கள் வந்து ஒப்பிடணுன்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு உத்தரப்பிரதேசம் எங்கே இருக்குன்னே தெரியாது. உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கு தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரதமருக்கு அப்படின்னு சொன்னால் இப்பொழுது இவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர்களுடைய இலக்கு வந்து அங்கே தான். ஒரு தமிழர் பிரதமர் ஆனால் என்னை விட நம்மை விட மகிழ்வடைவர்கள் யார் அந்த பிரதமராக இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் பிரதமர் ஆவது என்பது வரவேற்கத்தக்கது. சார் ஆனால் எல்லாமே உடனே ஆகணுன்றது தானே சார் பிரச்சனையாக இருக்குது. இல்லை, நான் ஆகணும்னு சொன்ன தவிர எப்போ நான் சொல்லலை, எனக்கு தெரியாது இல்லை எப்போ ஆக முடியும். இப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து இயல்பாக வர வேண்டும். இயல்பாக அரசியலில் அந்தந்த இதில் வரணும். இப்போ தேவகவுடா திடீர்னு வந்து கர்நாடகாவிலேருந்து வந்தார். அவர் வந்து பெருசாக வந்து பிரதமர் ஆகணும்னு வரல, இடைக்கால பிரதமராக யாரோ ஒருத்தர் வேணுங்கிற அந்த மாதிரி நம்ம வரதை வந்து சொல்லலை. நம்ம வந்து ஒரு அந்த அரசியல் உயரம் பெற்று அரசியலில் வளர்ச்சி பெற்று இவர் தேச தலைவராக வர வேண்டும் என்று மக்கள் விருப்பம் தெரிவித்து அப்படி ஒரு தமிழர் வருவாரானால் தமிழ்நாட்டிற்கு பெருமைன்னு சொல்கிறோம். கட்சி எந்த கட்சி நம்ம சொல்லலை, தெரியாது. இப்பொழுது நீங்கள் நமக்கு என்ன கேள்வினா, அப்போ நீங்கள் 2029 பாராளுமன்ற அதுக்கு தானே அடுத்தது. இப்போது அதில் வந்து நீங்கள் ஒரு கால் மோடிக்கு எதிராக விஜயை கொண்டு போய் பிரதமர், இந்தியாவில் வந்து பிரதமர் போட்டி என்பது நேரடி தேர்தல் இல்லை. பாராளுமன்றத்தில் எந்த கட்சி மெஜாரிட்டி பெரும்பான்மை பெறுகிறதோ அதில் உள்ளவர்கள் தங்களுக்குள் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ தாவேகா வந்து இந்தியா முழுக்க நிற்குமா? இந்தியா முழுக்க 572 பாராளுமன்றத்திலேயும் அந்த இடத்துலையும் நின்னாதானமா வந்து நீங்கள் பெரும்பான்மை பெற முடியும். இப்போ நீங்கள் இங்கே 118ன்னு வரா மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 236 237 வாங்கணும் 507 பாராளுமன்றத்தில். ஐயா அந்த 118 வாங்குறதுக்கு முன்னாலேயே 107லேயே நீங்கள் வந்து நுரதள்ளிட்டு இன்னொரு 12க்கு வந்து நீங்கள் வந்து அங்கேருந்து இழுக்கிறீங்க, இங்கேருந்து இழுக்கிறீங்க. கொஞ்சம் விட்டா தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து கூட எம்எல்ஏக்களை இழுப்பீர்கள் போல இருக்கிறது. அதுக்கப்புறம் தூய ஆட்சின்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்க.
இவ்வளவு பேர் யாரெல்லாம் நீங்கள் ஊழல் என்று சொன்னீர்களோ, கல்லாப்பெட்டி கூட்டணி என்று சொன்னீர்களோ, அத்தனை பேரையும் மடியில் வைத்துக்கொண்டு அது எப்படி தூய ஆட்சியாகும்? இதுவே எப்படி இருக்கிறது என்றால், அகில இந்திய அளவில், தேசிய அளவில் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் நீங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. வளர்ச்சி பெறுவதற்கு காலம் இருக்கிறது. அப்போ இந்திய வெற்றி கழகம் மாற்றிப்பாங்களோ சார்? வச்சுக்கலாம், அகில இந்திய தமிழக வெற்றி கழகம் பேர் தானே, என்ன வேணாலும் மாற்றிக்கலாம் சார். அப்போ அவர் பிரதமர் ஆயிட்டாருன்னா இங்கே தமிழக முதலமைச்சர் யார் அப்படின்ற ஒரு பேர் யார் வேணாலும் வரலாமா? எத்தனையோ மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. இல்லை எதிர்பாராமல் யாரோ வரலாம். வருபவர் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம். ராகவா லாரன்ஸ் கூட நான் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்டார். ஒரு நடிகர் வரலாம், இல்லை ஒரு நடிகை வரலாம். நான் எந்த நடிகைன்னு சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். அதாவது நடிகர் நடிகையாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஏற்கனவே ஒரு மூத்த அமைச்சராகவோ மூத்த நிர்வாகியாகவோ இருப்பவர் வரலாம். அவர்களுக்கு மற்ற எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறதா? விஜய் அவர்களுடைய ஆசி அவருக்கு இருக்கிறதா? உங்கள் காதில் ஆசின்னு தானே விழுந்துச்சு? இல்லை ஆசைன்னு விழுந்தது திருசக்தியார் சொன்னான்னு அனாவசியமாக என்ன தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு விட்டுறாதீங்க. நான் தெளிவாக சொன்னேன். ஆசி என்றால் ஆசிகள், ஆசீர்வாதம். ஏன்னா என்னதான் வந்து ஒருத்தர் மூத்த நிர்வாகியாக இருந்தால் கூட கட்சி தலைவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, தனக்கு அடுத்தபடி அந்த பதவிக்கு யார் வரணும்னு அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கும். இவர் வந்தால் சரியாக இருக்கும் என்று அவருக்கு ஒரு மனதுக்குள் ஒரு முடிவு இருக்கும். அதெல்லாம் நமக்கு இவ்வளவு சீக்கிரம் தெரியாது. இப்போ இவங்க செய்கிறது என்னன்னா, ஒரு நெரேட்டிவ் பில்டப் பண்ணுறாங்க. இவர் வந்து தேசிய அளவில் பிரதமராக வரக்கூடிய ஒரு கேண்டிடேட் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் இங்கே கொண்டு வராங்க. அப்போது அவருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது சார். அதற்கு தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு பதவி கொடுத்து பக்கத்துலேயே வச்சுருக்காரு சார். ஜான் ஆரோக்கியசாமி சொன்னால் பிரதமர் ஆகிடுவாரா? இல்லை சார், இந்த நரேட்டிவ் செட் பண்ணி அடுத்த தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கல்ல சார். இல்லை, அதாவது அரசியல் ஆலோசகர்கள் வந்து அவர்களுக்கு வந்து அடுத்தது நீங்கள் பிரதமராக வேண்டும் என்று சொல்லி படிப்படியாக கட்சியை மற்ற மாநிலங்களையும் வளர்க்க வேண்டும். முதல்ல தென்னிந்தியாவில் வளர்க்கணும், அதுக்கப்புறம் வட இந்தியாவில் வளர்க்கணும். அதில் வந்து இப்போ கூட சொல்கிறாங்க, அவருடைய படங்கள்லாம் ஹிந்தியில் டப் பண்ணுற மாதிரி அவருடைய பேச்சுகள்லாம் கூட ஹிந்தியில் டப் பண்ணி வெளியிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் தவறுன்னு சொல்லலை, ஏதாவது செய்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ மோடி அவர்கள் ஹிந்தியில் பேசினால் அதை தமிழில் மொழிபெயர்ப்பது இல்லையா? அந்த மாதிரி இங்கே நீங்கள் தமிழில் பேசுகிறத ஹிந்தியில் மொழி எவ்வளோதானே. இல்லை சார், எதுவுமே தவறு இல்லை. இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சராக முதல் வாய்ப்பு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வருஷம் மக்களுக்கு பல சேவைகளை செஞ்சு இந்த மாதிரி ஒரு முன் மாநிலமாக நான் வந்து தமிழ்நாட்டை உருவாக்கிட்டேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு வேலை செஞ்சு அதை வச்சு அதுக்கப்புறம் பிரதமர் ஆகுறது அப்படின்னா கூட எல்லாருமே வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னும் இங்கே வந்த விஷயத்தையும் இன்னும் முழுமையாக முடிக்காமல் அதுக்குள்ளே பிரதமரா அப்படின்னா அப்போ இவர்களின் நோக்கம் வந்து வெறும் பதவி, அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படி மட்டுமே தானே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் நாசுக்கா சொன்னேன். அந்தந்த காலம் வரும்பொழுது படிப்படியாக வளர்ச்சி பெற்று மக்கள் விருப்பம்னு சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் மட்டும் இல்லை, இந்தியாவிற்கு யார் பிரதமராக வர வேண்டும் என்றால் அதான் சொன்னேன். 572 பாதி பேர் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேயும் நீங்கள் வந்து பிரபலமாக இருக்கணும், மத்திய பிரதேசத்துலையும் இருக்கணும், காஷ்மீரில் இருக்கணும், இன்னும் பருத்த நீங்கள் வரிசையாக சொல்லிட்டு போகலாம். அவ்வளவு இடங்கள்லையும் நீங்கள் வரத்துக்கு முதல்ல இங்கே முன்மாதிரியாக இங்கே முதல்வராக இருந்து இதெல்லாம் சாதித்திருக்கிறார், சாதனை செய்திருக்கிறார், இந்த மாநிலம் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தினால் தானே இதை நீங்கள் வெளியே சாதனையாக சொல்ல முடியும். நீங்கள் சாதனை என்பது வந்து கில்லி படத்தை வந்து இந்தியில் டப் பண்ணி போகிறதுக்கு பேர் சாதனை இல்லை. இப்போ கூட ஏதோ ஒரு மருத்துவமனையில் வந்து ஓமந்தூரார் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா பிராணவாயு செலுத்துகிற அந்த ஆக்சிஜன் இதில் வந்து அவங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கில்லி படம் போட்டாங்களாம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதாவது மந்திரியெல்லாம் வந்து கல்லூரியில் போய் கான்வகேஷன் பட்டமளிப்பு விழா, அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தினுடைய குத்தாட்டம், சிங்கப்பழன் அதிரடி பிழை வந்து அரசு விழாவிலேயே அந்த போலீஸ் பீட்டே வந்து அவருடைய பாடல்கள், இப்படி எங்கே பார்த்தாலும் அவருடைய படம் பாடல்கள் இதுதானே. கூட இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கூட இதே மாதிரி அவருடைய பாடல்கள் படங்களில் பார்த்தீங்கன்னா சமூக கருத்துக்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். விஜயோட படங்களை பார்க்கும்பொழுது ஏதோ வடுமாங்காய், கத்திரிக்காய், வெள்ளைக்கான்னு இது மாதிரி தான் வந்து யதார்த்தமான பாட்டுகளாக இருக்கும், ஜனரஞ்சகமான மக்கள் விரும்பக்கூடிய. ஆனால் எம்ஜிஆர் வந்து ரொம்ப இதுவாக வந்து கருத்தியல் இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் கூட அரசு விழாக்களில் ஒலிக்க செய்ததாக எங்கேயுமே வரலாறு இல்லை.
எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அந்த மாதிரி அங்கங்கே பட்டி தொட்டிகள்லாம் ஒழிச்சது. இப்போ ஜானகி அம்மா பாடின பாட்டு, அது அச்சாணி படத்தில் நினைக்கிறேன், காரைக்குடி நாராயணன் அவர்கள் தயாரித்து வசனம் எழுதின படம். மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். அந்த பாட்டு கேட்கும்போதே நமக்கு ஏதோ கண்ணீர் வர மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறையா பாடல்களுடைய உருக்கம் நிறையா இருக்கும். அதெல்லாம் கூட எப்போ வந்ததுன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது, அது கூட அரசு விழாக்களில் இல்லை, அங்கங்கே டீ கடையில், அங்கங்கே தெருவில் மக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுமக்கள் அதை விரும்புகிறார்கள். அது வேற. அரசு விழாக்களில் என்றால் அது திணிக்கப்படுகிறது. திணிக்கப்படுவது வேறு, மக்களாக விரும்பி ஏற்றுக்கொள்வது வேறு. நீங்கள் அந்த மாதிரி கருத்துள்ள பாடல், தன்னம்பிக்கை உள்ள பாடல் எத்தனை பாடல் இருக்குது? இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை. இது 1 2 இருக்கலாம். ஆள போராண்டா தமிழன்னு வரலாம். அது கூட வந்து தமிழனை முற்படுத்துவது தவிர, அவர் எம்ஜிஆர் பண்ணார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, சாதாரண குழந்தைகளுக்கு புரியக்கூடிய மொழியில். கண்டிப்பாக அந்த மாதிரி நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எம்ஜிஆர் ஆகணும்னு நான் சொல்லலை. ஆனால் யாரும் தங்களை, எந்த நடிகருமே தங்களை எம்ஜிஆர் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என்பது தான் நம்ம கருத்து. எம்ஜிஆர் தான், நீங்கள் தான், ஒப்பீடே தேவையில்லை. அந்த வகையில் படிப்படியாக வளர வேண்டும். அதுக்குள்ளேயே பிரதமர் பதவிக்கு நீங்கள் வந்து போட்டு அங்கே ரெடி பண்ணிங்கன்னா, தமிழ்நாடு இப்போ என்ன வந்து முன்னேறிடுச்சு? 2 மாதம் தானே ஆகுது. நல்லபடியாக ஆட்சி செய்யுங்கள், நிலையான ஆட்சி செய்யுங்கள், நல்ல ஆட்சி கொடுங்கள். இதை போன்ற ஒரு முதல்வர் வந்து அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்கள் பேசும் அளவுக்கு சாதனைகள் செய்யுங்கள். ஊழலை ஒழித்து, நீங்கள் சொல்வது போலவே ஒழித்து கட்டுங்கள், ஒழித்து காட்டுங்கள். இதற்கு பிறகு நீங்கள் வந்து அடுத்த ஒரு நிலைக்கு போவதற்கு முயன்றால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். அது இல்லைன்னா அது வேறு விதமாக தப்பாக சொல்லிடுவாங்க. என்னமோ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னா அதுக்கு தமிழில் வேறு பழமொழிகள் இருக்குது, அப்படிலாம் சொல்லி நம்ம அது பண்பாடற்ற முறையில் போயிடக்கூடாதுன்றதுனால அதெல்லாம் சொல்லலை. இது இப்படி கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படிங்கிறது சரியில்லை. அது எதையுமே முழுதாக செய்யாமல் விட்டுவிட்டால், அது வந்து முனைப்போடு செய்யாமல் விட்டுவிட்டால், அது அரைகுறையாக முடிந்தால் அது மக்களுக்கும் கேடு, உங்களுடைய ஆட்சிக்கும் கெட்ட பெயர் என்று சொல்லுவோம். அப்படி சொல்லி நம்ம முடிச்சுப்போம். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.